Good morning, student. Today we will see about sex determination. What is sex determination? Sex determination is a method by which the distinction between male and female is established in a species. பால் நிர்ணயம் என்பது ஆண் பெண் உயிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முறை. இது அனிமலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அதை பற்றி பார்ப்போம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் எ மெத்தட் பை விச் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எ ஸ்பீசிஸ். இப்போ ஆண் பெண் உயிரிகள் உருவாக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம், ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட 43 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குரோமோசோம் அப்படிங்கிறது 23 பேர்ஸ் இருக்குது. அதில் 22 பேர் வி கால்ட் அஸ் எ பாடி குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் 1 பேர் வி கால்ட் அஸ் எ செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக 46ன்னு சொல்லலாம், இல்லாட்டி 23 பேர் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் குரோமோசோம் தான் ஒரு உயிரினத்தில் மேலையா ஃபீமேலா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது செக்ஸ் குரோமோசோம். நமக்கு இப்போ மேலில் பார்த்தீங்கன்னா XY அப்படிங்கிற குரோமோசோம் இருக்குது, ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா XX அப்படிங்கிற குரோமோசோம் இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் குரோமோசோம் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் டயோசியஸ் ஆர் யூனிசெக்சுவல். சில இதில் அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோமா மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும், சில இதில் யூனிசெக்சுவல் ஒரே செக்ஸுவலாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் இருக்குது. த குரோமோசோம் அதர் தென் த செக்ஸ் குரோமோசோம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் கால்டு ஆட்டோசோம்ஸ். செக்ஸ் குரோமோசோமை தவிர வேறு எல்லா குரோமோசோமையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பாடி குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அதில் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும், அதே மாதிரி ஆட்டோசோம் இருக்கும். இந்த மாதிரி 2 டைப் இருக்குன்னு பார்க்குறோம். த செக்ஸ் குரோமோசோம் மே பி சிமிலர். சில அனிமல்ஸில் செக்ஸ் குரோமோசோம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஹோமோமார்பிக் அப்படின்னு சொல்லிடுறோம். இன் ஒன் செக்ஸ் ஒரே ஒரு செக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஹோமோமார்பிக். அண்டு டிஸ்சிமிலர் அப்படின்னா ஹெட்ரோமார்பிக். ஸோ ஜென்ரலாக ஹோமோமார்பிக் அப்படின்னா என்ன, ஹெட்ரோமார்பிக்னா என்னன்னு பார்க்கலாம். செக்ஸ் குரோமோசோம் மே சிமிலர், செக்ஸ் குரோமோசோம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை ஹோமோமார்பிக்னு சொல்கிறோம். செக்ஸ் குரோமோசோம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை ஹெட்ரோமார்பிக்னு சொல்கிறோம். இந்த அதர் வேறு அனிமல்ஸில் வேறு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் ஒன்றா இருக்கும், இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். இண்டிவிஜுவல் ஹேவிங் homomorphic sex chromosome produce only one type. homomorphic அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமிட் ஒரே மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணிடும், அதனால் அது ஹோமோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோமார்பிக் அப்படின்னா ஒரே மாதிரி, இங்கே ஒரே மாதிரி கேமிட்டை தான் அது உண்டு பண்ணோம், அதனால் அதுக்கு பேர் ஹோமோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். வேரஸ் ஹெட்ரோமார்பிக் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் 2 டைப் ஆஃப் கேமிட், கேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோமார்பிக்னா என்ன, ஹெட்ரோமார்பிக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோமோனா ஒரே மாதிரி, ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமோகேமிட்டிக் அண்டு ஹெட்ரோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹோமோகேமிட்டிக்னா ஒரே மாதிரி கேமிட்டை உண்டு பண்ணோம், ஹெட்ரோகேமிட்டிக்னா டிஃப்ரெண்ட்டு வேறு கேமிட்டை உண்டு பண்ணுறது தான் ஹெட்ரோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஸ் குரோமோசோமை வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஹோமோமார்பிக் அப்படின்னா என்னன்ட்டு பாருங்கள், இது 3 மார்க்கில் கேட்கலாம். ஹோமோமார்பிக் அப்படின்னா சிமிலர் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஒரு அனிமல்ஸ் ஹோமோமார்பிக்னா சிமிலர் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஹெட்ரோமார்பிக் அப்படின்னா டிஸ்சிமிலர் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், குரோமோசோமை வச்சு நம்ம பிரிச்சிடறோம். ஒன்று ஹெட்ரோகேமிட்டிக் செக்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே பார்த்த மாதிரி ஹெட்ரோகேமிட்டிக் செக்ஸ் அப்படின்னு பிரிச்சிடறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இதில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஹெட்ரோகேமிட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இதில் 1 செக்ஸ் சிமிலராக இருக்கும், அதர் செக்ஸ் டிஸ்சிமிலராக இருக்கும். அதான் நம்ம ஹெட்ரோனா 2ன்னு சொன்னோம், 1 சிமிலராக
இருக்கிறத ஹோமோன்னு சொல்லிட்டோம். இதில் டிசிமிலராக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஹெட்ரோகேமிட்டிக் மேல்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அனதர் ஒன்று வந்து ஹெட்ரோகேமிட்டிக் ஃபீமேல் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது ஆஃப்ஸ்பிரிங்கில் இதில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இஸ் டிட்டர்மைன் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். இதிலெல்லாம் அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் மேலா ஃபீமேலா அப்படின்னு டிட்டர்மைன் ஆகுது. நமக்கும் அதே மாதிரி தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது மேல்கிட்டேருந்து எக்ஸ் குரோமோசோம் போச்சு அப்படின்னா அது ஃபீமேல், ஒய் குரோமோசோம் போச்சு அப்படின்னா அது மேல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இஸ் டிட்டர்மைன் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டைமில் நடக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை வச்சு தான் என்ன செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகுது. இது ஒரு டைப். இதில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஹெட்ரோகேமிட்டிக் மேல். இப்போ இது வந்து ஹெட்ரோகேமிட்டிக் மேல்னால் நமக்கு தெரியும் டிசிமிலர் கேமிட். கேமிட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறையாக இருக்கும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து XX X0 டைப் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று XX XY டைப் அப்படின்னு 2 டைப்பாக நம்ம பிரிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் வில் சி XX X0 டைப். இதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா in this sex determination seen in bugsல இருக்கு, some insect such as cockroaches and grasshopper. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்ஸு இன்செக்டில் தான் அதிகமாக இருக்குது. கிராஸ்கோப்பர், காக்ரோச்சு, இன்செக்ட் இதை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். XX X0 டைப் எதில் நடக்கும் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்கலாம். பக்ஸில் இருக்குது, சம் இன்செக்டில் இருக்குது, காக்ரோச்சில் இருக்குது, கிராஸ்கோப்பரில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் AAXX அப்படின்னு சொல்கிறோம். இந்த AA என்னென்னா பாடி குரோமோசோம். பாடி குரோமோசோம் இது. AX அப்படிங்கிறது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீமேலில் AAX0 அப்படின்னு சொல்கிறோம். மேலில் ஃபீமேலில் XX இருக்குது, மேலில் வந்து X0 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலிருந்து வரக்கூடிய கேமிட் அப்படின்னா A இதிலிருந்து வர்றது X வரும். அதே மாதிரி மேலிருந்து வர்றதில் AX அப்படின்னு ஒன்று வருது. அதே மாதிரி A0 அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் AAXX அப்படிங்கிற ஃபீமேல் கிடைக்குது. அதே மாதிரி AAXO மேல் இதில் கிடைக்குது. ஸோ இந்த டைப் வந்து ஹெட்ரோகேமிட்டிக்கில் மேலில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். டிசிமிலராக கேமிட் ஃபார்ம் ஆகும்போது அதில் எப்படின்னா 2 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். XX X0 டைப்புன்னு ஒன்று, XX XY டைப்புன்னு ஒன்று பார்த்தோம். இதில் XX X0 அப்படிங்கிறது இந்த டைப்பு. இதில் என்ன நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, மேலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டைப் இருக்குது. XX XY டைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இதில் இது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன் இன் மேன். நமக்கு இருக்கிற மெத்தடு நமக்கு இதே மாதிரி தான் இருக்குது. மேன் அண்டு ட்ரோசோஃபிலா. XX XY டைப் திஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சீன் இன் மேன் அண்டு ட்ரோசோஃபிலா. இது வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு நடக்கிறது இந்த மெத்தடில் தான் நடக்குது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபீமேலில் ஒரே குரோமோசோம் XXன்னு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலில் வந்து XY அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கேமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX அப்படிங்கிற கேமிட் கிடைக்குது. இந்த மேலிருந்து AX AY அப்படிங்கிற கேமிட் கிடைக்குது. இதை வந்து மறுபடியும் F1 ஜெனரேஷனில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா AAXX ஃபீமேல் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி மேல் அப்படின்னா AAXY கிடைக்கிறாங்க. ஸோ இதில் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா த ஃபீமேல் ஆர் ஹோமோகேமிட்டிக் வித் XX. ஃபீமேல் ஆர் ஹோமோகேமிட்டிக் வித் XX. இங்கே வந்து ஹோமோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குரோமோசோம் தான் அவங்களுக்கு இருக்குது ஃபீமேலுக்கு. while the male are heterogamitic. மேல் வந்து heterogamitic அப்படின்னு சொல்கிறோம் with X and Y குரோமோசோம். homogamitic
female produce only one kind of egg. Homogametic வந்து ஒரே ஒரு type of egg மட்டும்தான் produce பண்றாங்க. Each with one X chromosome, while the heterogametic male produce two kind of sperm of with X chromosome and some with Y chromosome. அப்படின்னு ரெண்டு நம்ம மேலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஒன்று இருக்கும். The sex of the embryo depends on the fertilizing sperm. An egg fertilized by an X-bearing sperm produces a female. If fertilized by a Y-bearing sperm, a male is produced. இப்போ நமக்கு வந்து ஃபர்டிலைசேஷனில் மேலில் எப்படி நடக்குது, மேலிருந்து வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒய் வரலாம், ஒரு டைமில் அவங்களோட கேமிட்டில் எக்ஸ் வரலாம். மேலிருந்து வரக்கூடிய ஸ்பெர்மில் என்ன இருக்கும், ஸ்பெர்மில் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் இருக்கும், அது ஒய்யாக இருக்குது, அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஒய்யாக இருக்குது, இல்லாட்டி எக்ஸாக இருக்குது. அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது எக்ஸ் போச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபீமேல், ஒய் போயிடுச்சுன்னா அது மேல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லை. அது வந்து நம்மளோட ஹெரிடிட்டி ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம், அடுத்தது நம்மளோட ஃபுட்டு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம், நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அதை வச்சு தான் நமக்கு வந்து எக்ஸா ஒய்யா அப்படிங்கிறது நம்மளோட கேமிட்டில் டெட்டர்மைன் ஆகுது. ஸோ இந்த டைப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், லைகேசியஸ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய் டைப்பு இது ஏன்னா மேன்லேயும் ட்ரோசோஃபிலா அப்படிங்கிற பழப்பூச்சிலையும் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் நம்ம அடுத்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமிட்டிக் ஃபீமேலில் எப்படி நடக்குது. இப்போ நம்ம மேலில் பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமிட்டிக் மேல், இதில் பார்த்தோம். இங்கே வந்து ஹெட்ரோகேமிட்டிக் ஃபீமேலில் எப்படி நடக்குது. இப்போ மேல் அப்படின்னா ரெண்டு குரோமோசோமும் ஒன்றா தான் இருக்கும், எக்ஸ்எக்ஸ் இருக்கும். ஆனால் இதுலேயும் அதே மாதிரி ஹெட்ரோகேமிட்டிக் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோமோசோம் வந்து டிசிமிலராக இருக்கும். இதில் வந்து ஹெட்ரோகேமிட்டிக் மேலில் டிசிமிலராக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபீமேலில் பார்க்குறோம், ஃபீமேல்லையும் டிசிமிலராக தான் இருக்கும். மேல் வந்து இதில் இருக்கிற மேலில் வந்து ஹோமோகேமிட்டிக் இருக்கும், ஃபீமேலில் வந்து ஹெட்ரோகேமிட்டிக் இருக்கும். ஜென்ரலாக இது சொல்கிறோம் மேலில் எப்படி இருக்கணும். This type of sex determination seen in insect and certain vertebrates like fishes, reptiles and birds. இதிலெல்லாம் இந்த டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது. ZO ZZ டைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, ZW ZZ டைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா ZO ZZ டைப். திஸ் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அக்கர் இன் மாத்தில் நடக்குது. மாத், பட்டர்ஃப்ளை, டொமஸ்டிக் சிக்கன், இதிலெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி, இதிலெல்லாம் இந்த டைப்பில் தான் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா AAZO, இவங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரி மேல் அப்படின்னா AAZZ, இவங்க வந்து மேல். இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்தும் கேமிட் வர்றது AZAO அப்படின்னு கேமிட் வருது. அதே மாதிரி இவங்களிலிருந்து வரக்கூடிய கேமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AZ அப்படிங்கிற கேமிட் வருது. இதை F1 ஜெனரேஷனில் மறுபடியும் கலப்பு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா AAZZ அப்படிங்கிற மேலும் AAZO அப்படிங்கிற ஃபீமேலும் நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபீமேல். ஹெட்ரோகேமிட்டிக், த ஃபீமேல் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் டூ டைப் ஆஃப் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க ஹெட்ரோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் இந்த டைப், இதில் இதில் ZO ZZ அப்படிங்கிற டைப் இது. அடுத்த இன்னொரு டைப் இருக்குது, இதை பாருங்கள், ZW ZZ டைப் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. திஸ் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அக்கர் இன் இன்செக்டில் நடக்குது, வெர்டபிரேட்ஸில் நடக்குது, ஃபிஷ், ரெப்டைல், பேர்ட்ஸ் இதிலெல்லாம் நடக்குது. ஸோ இதில் பேரண்ட்ஸ் வந்து AAZW அப்படின்னு ஃபீமேலையும் அதே மாதிரி AAZZ அப்படிங்கிற மேலையும்
நம்ம கேமீட்டை கெட் பண்ணும்போது கிராஸ் பண்ணி கேமீட் எடுக்கும்போது AZAW அப்படின்னு இதிலேருந்து கிடைக்கிறாங்க. இதிலேருந்து AZ இவங்க கிடைக்கிறாங்க, கேமீட் கிடைக்குது. ஸோ இதை மறுபடியும் F1 ஜெனரேஷனில் நமக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா AAZZ அப்படிங்கிறவங்க மேல், ஃபீமேல் அப்படின்னா AAZW அப்படிங்கிற ஃபீமேல் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு this method of sex determination occur in certain insect. இது ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கிங்க. certain insect and vertebrates-ல எதில் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷில் இருக்குது, ரெப்டைல்ஸில் இருக்குது, பேர்ட்ஸில் இருக்குது. in this method the female has one X and one W chromosome. ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது, ஃபீமேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு Z குரோமோசோம் இருக்குது அண்டு ஒன் W குரோமோசோம் ஒன்று இருக்குது, ப்ரொடியூசிங் 2 type of eggs. இவங்க அந்த ஃபீமேல் வந்து 2 type of எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சம் கேரிங் த Z குரோமோசோம் அண்டு சம் கேரி த W குரோமோசோம். ஒன்று வந்து அவங்களோட எக்கில் ஒரு எக்கில் Z இருக்கலாம், இன்னொரு எக்கில் வந்து W இருக்கலாம். இந்த மாதிரி 2 type of எக்கை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். த மேல் செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா has 2 Z குரோமோசோம். அவங்க 2 Z குரோமோசோமை மட்டும்தான் ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. குரோமோசோம் அண்ட் இஸ் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் சிங்கிள் டைப் ஆஃப் ஸ்பெர்ம். அவங்க ஒரே டைப்பு தான் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைப்பை வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த இதில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ZZ அப்படிங்கிறது எந்த அனிமல்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா மாத்தில் இருக்குது, பட்டர்ஃப்ளைல இருக்குது, டொமஸ்டிக் சிக்கன். இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிடணும், இந்த ஏரியாவை இதை மெமரி பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் திஸ் டைப் த ஃபீமேல் பொசஸ் சிங்கிள் Z. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் Z மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அது ஒன்றா விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 0 வந்து கணக்கில் வராது. Z ஒரே ஒரு கேமிட் மட்டும்தான் இருக்குது இந்த பாடி செல்ஸ் அண்டு இஸ் ஹெட்ரோகேமிட்டிக். அதனால் இது வந்து ஹெட்ரோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். Z0 ப்ரொடியூசிங் 2 kinds ஆஃப் எக். Z0 அப்படிங்கிறது ஒன்று தான். அதே மாதிரி ப்ரொடியூசிங் 2 kind ஆஃப் எக், சம் வித் Z குரோமோசோம் இருக்குது அண்டு சம் வித் Z குரோமோசோம் while the male possesses 2X Z குரோமோசோம் and is ஹோமோகேமிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்கில் நடக்கிறது வந்து இந்த டைப்பு, அதனால் இதை பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாக செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னா நம்மளோட கேமீட்டில் இருக்கிற குரோமோசோமை வச்சு தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. இப்போ மேலிருந்து வரும்போது அது மேலோட ஸ்பெர்மும் ஃபீமேலோட ஓவமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அந்த டைமில் ஃபர்டிலைசேஷன் இதிலெல்லாம் நடக்குது. டியர் ஸ்டூடெண்ட், டுடே we discuss about Y chromosome and development. The current analysis of Y chromosome has revealed numerous gene and regions with potential genetic function. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Y குரோமோசோமும் அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நவடேஸ் வந்து Y குரோமோசோமை பற்றி நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Y குரோமோசோமில் நியூமரஸ் ஜீன் இருக்குது அண்டு ரீஜன்ஸ் இருக்குது வித் பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன். அதில் வந்து திறன்மிக்க ஆற்றல் மிக்க ஜீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சம் ஜீன் வித் ஆர் வித்தவுட் ஹோமோலோகஸ் கவுண்டர் பார்ட். சில எக்ஸ் குரோமோசோமில் வந்து இந்த ஒய் குரோமோசோமில் இருக்கிற ஜீன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒய் குரோமோசோமில் பார்த்தோம். ஒய் குரோமோசோமில் ரிவீல்டு நியூமரஸ் ஜீன்ஸ் இருக்குது அண்டு ரீஜன்ஸ் வித் பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன். அந்த ஜீன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் திறன்மிக்க ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை செய்யுதுன்னு சொல்கிறோம். அது எக்ஸ் குரோமோசோமில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒய் குரோமோசோம் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஏ 5% அப்படின்னு பிரிச்சிடறோம், அனதர் ஒன் இஸ் ஏ 95% அப்படின்னு நம்ம ரெண்டு ஒரு இதில் பிரிக்கிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒய் குரோமோசோம் போத் எண்ட் கண்டைன்ஸ் pseudo autosomal regions. The Y chromosome both end contains pseudo autosomal region அப்படின்னு ரெண்டு ரீஜன் மேலேயும் கீழேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை PAR அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 5%. ஒரு ஒய் குரோமோசோமை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5% 95% அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் 5% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரீஜன்ஸ் PAR, இது 5%. மிச்சம் ரிமைனிங் 95% என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆஃப் ஒய் குரோமோசோம் ரெஃபர்ட் அஸ் நான் கம்பைனிங் ரீஜன் ஆஃப் த ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக NRY அப்படின்னு கேட்கலாம். இது வந்து கொஸ்டினில் நம்ம கேட்கலாம் NRY என்ன அப்படின்னு கேட்கலாம். NRY அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் கம்பைனிங் ரீஜன் ஆஃப் த ஒய் அப்படின்னு சொல்கிறோம், NRY அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த NRYயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்குது. ஒன் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ஜீன், அனதர் ஒன் இஸ் ஏ நான் ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படின்னு ரெண்டு பகுதி இருக்குது NRY. இப்போ NRYனா உங்களுக்கு தெரியும், நான் கம்பைனிங் ரீஜன் ஆஃப் த ஒய் குரோமோசோம். இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 95% இருக்குது. ஸோ அந்த NRYயை எடுத்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் தெர் ஆர் 2 ரீஜன்ஸ். ஒன் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ரீஜன், அனதர் ஒன் இஸ் ஏ நான் ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து euchromatin, the functional gene otherwise called euchromatin அப்படின்னு சொல்கிறோம். நான் functional gene we called as a heterochromatin அப்படின்னு சொல்கிறோம். heterochromatin or chromatic அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை NRY அப்படிங்கிறது 95% அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் வந்து ரெண்டு ரீஜன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ஜீன் ஒரு ரீஜன் ஒரு பகுதி இருக்குது, நான் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்குது. த ஃபங்க்ஷனல் ஜீனுக்கு இன்னொரு பேர் யூக்ரோமேட்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹெட்ரோக்ரோமேட்டிக் அப்படின்னு ரெண்டு ரீஜன் இருக்குது. இப்போ யூக்ரோமேட்டினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூக்ரோமேட்டின் within euchromatin region is a gene called sex determining regions அப்படின்னு சொல்கிறோம். செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன் அப்படின்னா எங்கே இருக்குன்னா யூக்ரோமேட்டின். இது 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ இது இது எந்த ரீஜன்ஸில் அப்படின்னா NRYயில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒய் குரோமோசோமை பற்றி ஒரு டீட்டெயில் ஸ்டடி அவங்க சொல்கிறாங்க. அதில் இந்த ஒய் குரோமோசோமில் இருக்க NRY ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய யூக்ரோமேட்டினில் தான் வந்து செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன்ஸ் இருக்குது. அது SRY அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹியூமன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் லீட் டு ஃபீமேல் டெவலப்மெண்ட். நமக்கு தெரியும் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேனில் வந்து XY இருக்குது, ஃபீமேலில் XX இருக்குன்னு பார்த்தோம். அதே தான் இங்கே வந்து ஃபீமேல் டெவலப்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹியூமன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் இல்லை அப்படின்னா லீட்ஸ் டு ஃபீமேல் டெவலப்மெண்ட்டாக அது வரும் செக்ஸ் குரோமோசோமில். இது நம்ம பார்த்தோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஒய் குரோமோசோமை பற்றி தான் இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு டீட்டெயிலாக இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி 95% என்ன, 5% என்ன, அதே மாதிரி யூக்ரோமேட்டின் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோக்ரோமேட்டின். இதில் வந்து செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் எது அப்படின்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டோசேஜ் காம்பன்சேஷன் இது பார்க்குறோம். பார் பாடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. The Barr body was discovered in 1949 by Barr and Bertram அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த பார் பாடியை அப்சர்வ்டு கண்டென்ஸ்ட் பாடி இன் த நர்வ் செல்ஸ் ஆஃப் த ஃபீமேல் கேட். ஸோ இந்த இதை பார் பாடியை எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டில் நர்வ் செல்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம பார் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இயர் கேட்கலாம்.
யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த பார் பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இங்கேயே பார்க்குறோம். அப்சர்வ்டு கண்டென்ஸ்டு பாடி இன் த நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸில் ஒரு திக்கான ஒரு கண்டென்ஸ்டு பாடியை தான் நம்ம பார் பாடி அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது. இந்த பார் பாடி கால்டு செக்ஸ் குரோமேட்டின். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் குரோமேட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் ரெஃபர்ட் அஸ் பார் பாடி. ஃபஸ்ட்டு இவங்க சொல்லும்போது செக்ஸ் குரோமேட்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் பார் பாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ XY குரோமோசோமல் சிஸ்டம். எப்படி இந்த XY குரோமோசோமல் சிஸ்டம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். மேல் ஹாவ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் பட் ஃபீமேல் ஹாவ் 2. மேலில் வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேலில் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் வரும். எப்படி மேலில் மட்டும் 1 இருக்குது, ஃபீமேலில் 2 இருக்குது, இது எப்படி காம்பன்சேஷன் ஆகுமா, எப்படி இந்த ஜெனட்டிக் வந்து ஹெரிடிட்டிலாம் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஹவு டஸ் த ஆர்கானிசம் காம்பன்சேட் ஃபார் திஸ் டோசேஜ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த செக்ஸஸ்? எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி இந்த காம்பன்சேட் ஃபார் திஸ் டோசேஜ் டிஃப்ரென்சஸ் எப்படி அது காம்பன்சேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போத் மேல் அண்டு ஃபீமேல் ஹாவ் ஒன்லி 1 ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அதில் 1 தான் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருந்ததுன்னா அது 1 ஃபங்க்ஷனலாக இருக்கும், இன்னொன்று வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மேரி லியான் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார் பாடி இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ் டைட்லி காயில்டு இன் ஃபீமேல்ஸ். பார் பாடி அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் குரோமோசோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டைட்லி காயில்டு இன் ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஒரு டைட்லி காயில்டான ஒரு பகுதியை தான் பார் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு ஹைப்போதிசிஸை உண்டாக்கியிருக்காங்க. லயான்ஸ் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிசிஸை சொல்கிறாங்க. அந்த ஹைப்போதிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்லி காயில்டு இன்டு எ ஹெட்ரோக்ரோமேட்டின் எ கண்டென்ஸ்டு அண்டு விசிபிள் ஃப்ரம் ஆஃப் குரோமேட்டின். ஸோ இந்த பார் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்லி காயில்டு, நல்லா டைட்லி காயில்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டு எ ஹெட்ரோக்ரோமேட்டினில் into a heterochromatin a condensed and visible from of chromatin. ஸோ இது ஹெட்ரோக்ரோமேட்டினில் ஒரு காயில்டு போர்ஷனை தான் கண்டென்ஸ்டு ஆகியிருக்கு. அது விசிபிள் ஃப்ரம் ஆஃப் குரோமேட்டினில் விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு இவங்க ஒரு ஹைப்போதிசிஸ் சொல்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்டை குறிச்சிங்க. இது 3 மார்க்கில் கேட்கலாம். லயான்ஸ் ஹைப்போதிசிஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை ஆன்சர் குறிச்சிக்கங்க. ஸோ டோசேஜ் காம்பன்சேஷனில் பார் பாடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த பார் பாடி எதில் இருக்குது, ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த ஃபீமேல் கேட்டில் நர்வ் செல்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல என்ன பேர் சொன்னாங்கன்னா குரோமேட்டின் அப்படின்னு பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அதுக்கு வந்து பார் பாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. த எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோமல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து மேலில் எவ்வளோ இருக்குது, ஃபீமேலில் எவ்வளோ இருக்குது, அது கம்மியாக இருந்ததுன்னா ஏன் அதை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எத்தனை இருந்தாலும் 1 தான் அதில் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ போத் மேல் அண்டு ஃபீமேல் ஹாவ் ஒன்லி 1 ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், இன்னொன்று வந்து நான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் பார் பாடிஸ் அப்சர்வ்ட் இன் செல் வாஸ் 1 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோமோட the number of bar bodies observed in cell was 1 less than the number of X chromosome. இப்போ பார்த்தீங்கன்னா XO female have no bar bodies. இப்போ ஒரே ஒரு குரோமோசோம் இருந்ததுன்னா அதில் வந்து பார் பாடி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி XSY மேல் இப்படி இருக்காங்க அப்படின்னா have 1 பார் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? XO அப்படின்னா அந்த ஓங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, ஒன்று தான் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அது ஓன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபீமேல் ஹாவ் நோ பார் பாடி. அவங்க அந்த ஃபீமேலுக்கு எக்ஸ்ன்னு இருக்கிற ஃபீமேலுக்கு வந்து நோ பார் பாடி இருக்கும்.
டபுள் எக்ஸ் இருக்கிற மேலுக்கு வந்து 1 பார் பாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஹேப்ளோடிப்ளாய்டி இன் ஹனிபி. ஹேப்ளோடிப்ளாய்டி இன் ஹனிபி. ஹனிபியில் ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹனிபி அப்படின்னா அதில் மூணு டைப் ஆஃப் ஹனிபி அதில் இருக்காங்க. ஒன்று வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ட்ரோன் இருப்பாங்க, குயின் இருப்பாங்க. இந்த 3 டைப்பு இருக்காங்க. ஸோ இந்த ஹேப்ளோடிப்ளாய்டி இன் ஹனிபீஸில் நடக்குது. இந்த ஹேப்ளோடிப்ளாய்டி இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேப்ளோடிப்ளாய்டி எது இதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹனிபியில் நடக்குது, ஆண்டில் நடக்குது, அண்ட் வாப்ஸ். செக்ஸ் டிட்டர்மினேஷன் கால்டு ஹேப்ளோடிப்ளாய்டி அப்படிங்கிற மெத்தட்ஸில் இது நடக்குது. ஸோ செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இஸ் determined by the number of set of chromosome in receive. Sex of the offspring is determined by the number of set of chromosome it receive. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செக்ஸ் வந்து எப்படி டெட்டர்மைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்ஸ்பிரிங் எத்தனை குரோமோசோம் கிடைக்குது அதை வச்சு தான் செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது. இதில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெத்தட் நடக்குது. வேறு எந்த அனிமல்ஸ்லையும் இல்லை, இதில் தான் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்டிலைஸ்டு எக்கு, அன்ஃபர்டிலைஸ்டு எக்குன்னு இதில் 2 டைப் ஆஃப் எக்கை வந்து குயின் ரிலீஸ் பண்ணோம். குயினோட வேலையே வந்து எக்கை ரிலீஸ் பண்ணுறது. அதில் ஒன்று வந்து ஃபர்டிலைஸ்டு எக்கை ரிலீஸ் பண்ணோம், அனதர் ஒன் இஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை ரிலீஸ் பண்ணுறது. இந்த ஃபர்டிலைஸ்டு எக்கில் இருந்து குயின் வரலாம், இல்லாட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாமே குயினும் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஃபீமேல் தான். ஓகேங்களா? அன்ஃபர்டிலைஸ்டு எக்கில் இருந்து ட்ரோன் பை பார்த்தினோஜெனிசிஸ். அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு கருவுறாத எக்கு, இது கருவுற்ற எக்கு அப்படின்னு சொல்கிறோம். கருவுற்ற முட்டை, இது கருவுறாதது. இதிலிருந்து ஒன்லி ட்ரோன் அப்படின்னாவே அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேல். ட்ரோன் வந்து மேல் பை பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிற மெத்தடில் அவங்க வர்றாங்க. ஸோ மேல் அப்படின்னா ஹேப்ளாய்டி ஹாவ் half of the number of chromosome. ஸோ அவங்க ஹேப்ளாய்டி அப்படின்னா அவங்களோட பாடியில் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் half of the chromosome only present. ஸோ we called as a haploid அப்படின்னு சொல்கிறோம். இதே ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க டிப்ளாய்டாக இருப்பாங்க. ஹாவ் டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். அவங்களதில் வந்து ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம் இருப்பாங்க, டிப்ளாய்டு. ஸோ த மேல் எல்லாமே ஹேப்ளாய்டாக இருக்காங்க, ஃபீமேல் எல்லாமே டிப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒர்க்கர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு ஹனியை கலெக்ட் பண்ணிட்டு வர்றது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா? இவங்க எல்லாம் ஸ்டெரைல் ஃபீமேலாக இருப்பாங்க. நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸை இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டெரைல் ஃபீமேலாக இருப்பாங்க. ஸோ இவங்க குயினோட வேலை என்னென்னா, ட்ரோனோட வெளியில் போயிட்டு ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து மறுபடியும் அந்த ஹனிகோம்புக்கு வந்து எக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எக்கில் தான் 2 டைப் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும், அனதர் ஒன் இஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரோன் அப்படிங்கிறது இவங்களோட அந்த குயினோட ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரோன் வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஹனிபீயில் நடக்குது. ஸோ அவங்க 2 டைப் ஆஃப் எக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபர்டிலைஸ்டு எக்கு, அனதர் ஒன் இஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மேல் எல்லாமே ஹேப்ளாய்டு. அதை நல்லா பார்த்துங்க, இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஹனிபீயில் மேல் எல்லாமே ஹேப்ளாய்டு, ஃபீமேல் அப்படின்னாவே அவங்க டிப்ளாய்டாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ஒரு கின் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் ஒரு செலெக்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆல் அதர் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே, ஸோ த கின் செலெக்ஷனில் ஆல் அதர் ஃபீமேல் விச் ஆர் டிப்ளாய்டு ஹேவிங் டெவலப்டு ஃப்ரம் ஃபர்டிலைஸ்டு எக் ஹெல்ப் டு ரைஸ் த queen egg and so contribute to the queen reproductive success and indirectly to their own. இந்த ப்ராசஸ் இவங்களோட வேலை என்னென்னா, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த குயினோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் அதர் ஃபீமேல் விச் ஆர் டிப்ளாய்டு, எல்லா ஃபீமேலும் டிப்ளாய்டு ஹேவிங் டெவலப்டு ஃப்ரம் ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து வந்தவங்க ஹெல்ப் டு ரைஸ் த queen egg and so contribute to the queen
ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ். அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வேறவங்கலாம் எக்கை லே பண்ணுறதில்ல, ஒன்லி குயின் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க, குயின் மட்டும்தான் எக்கை லே பண்ணுறாங்க. அவங்களோட எக்கு லே பண்ணுறதுக்கு அதர் ஃபீமேல் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இதில் மட்டும்தான் நடக்குது. இதுக்கு பேர் கின் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டிங் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஒய் குரோமோசோம் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்குறோம். இது ஒரு 5 மார்க் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த ஒன்று வந்து டோசேஜ் காம்பன்சேஷன் பார் பாடி அப்படின்னு ஒரு பேராகிராஃப் பார்த்துருக்கோம். இது ஒரு 5 மார்க் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹேப்ளோ டிப்ளாய்டி இன் ஹனிபி. ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே.